கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அக்டோபர் 15 இன்றைய பனித்துளிகளின் தலைப்பானது தைரியமாய் பேசுங்கள். வசனம் பிரசங்கி 3வது அதிகாரம் 1வது வசனம். ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு, வானத்தின் கீழிருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. 30 ஆண்டுகளாய் ஒரு பெரிய உலகளாவிய ஊழிய நிறுவனத்தில் உண்மையாய் பணியாற்றினார். ஆனால் தன்னுடைய உடன் ஊழியர்களிடம் சமுதாய அநீதிகளை குறித்து அவர் விவாதிக்கும் போது மௌனத்தையே பதிலாய் பெற்றார். கடைசியாக 2020 இனவெறியை குறித்து விவாதங்கள் உலகம் முழுமையும் பற்றி எறிய தொடங்கும் போது அவருடைய உடன் ஊழியர்கள் அதை குறித்து வெளிப்படையாய் பேச துவங்கினார்கள். வலி கலந்த உணர்வுகளுடன் அந்த விவாதத்தை துவக்கினார். ஆனால் தன் உடன் ஊழியர்கள் தைரியமாய் பேசுவதற்கு இவ்வளவு காலங்களானதா என்று ஆச்சரியப்பட்டார். மௌனம் என்பது சில வேளைகளில் நற்குணாதிசயங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. பிரசங்கி புத்தகத்தில் சாலமன் ராஜா எழுதும்போது ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு, வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. கிழிக்க ஒரு காலம் உண்டு, தைக்க ஒரு காலம் உண்டு, மௌனமாயிருக்க ஒரு காலம் உண்டு, பேச ஒரு காலம் உண்டு. மதம் மற்றும் இனப்பாகுபாடுகள் நிகழும்போது மௌனமாயிருப்பது மனதில் காயங்களை ஏற்படுத்தும். பேசியதற்காக லூத்தரன் திருச்சபை போதகர் மார்ட்டின் நிமோயலார் ஜெர்மானிய நாட்டின் உள்ள நாசி சிறையில் அடைக்கப்பட்டார். யுத்தத்திற்கு பின் தன் பாடல் ஒன்றில் தன் எண்ணத்தை பிரதிபலித்தார். முதலில் அவர்கள் கம்யூனிஸ்டை தேடி வந்தனர். நான் பேசவில்லை, ஏனெனில் நான் கம்யூனிஸ்ட் இல்லை. பின்பு அவர்கள் யூதர்களுக்காய், கத்தோலிக்கர்களுக்காய், மற்றவர்களுக்காய் ஒன்றின் பின் ஒன்றாய் வந்தனர். அப்போதும் நான் பேசவில்லை. கடைசியாய் அவர்கள் எனக்காய் வந்தார். அப்போது எனக்காக பேச யாரும் இல்லை என்று எழுதுகிறார். அநியாயத்திற்கு எதிராய் குரல் கொடுக்க நமக்கு தைரியமும் அன்பும் தேவைப்படுகிறது. இப்போதே பேச வேண்டிய நேரம் என்பதை உணர்ந்து தேவனுடைய உதவியை நாடுவோம். இனவெறி அநீதியின் போதும் மற்ற அநீதிகள் நேரிடும் போதும் மௌனம் சாதிக்காமல் பேசுவது ஏன் முக்கியம்? அவர்களை அழைத்து இயேசுவின் நாமத்தை குறித்து எவ்வளவும் பேசவும் போதிக்கவும் கூடாது என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள். பேதுருவும் யோவானும் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கிலும் உங்களுக்கு செவி கொடுக்கிறது தேவனுக்கு முன்பாக நியாயமா இருக்குமோ என்று நீங்களே நிதானித்து பாருங்கள். நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் பேசாமல் இருக்கக்கூடாதே என்றார்கள். அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 20வது வசனம். ஜெபம். அன்பான தேவனே, எங்கள் சத்துருக்களின் பிடியிலிருந்து எங்கள் நாவையும் இருதயத்தையும் விடுவியும். ஆமேன்.